இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் எக்கனாமிக் சேம்பர் செயல் திட்டங்கள் குறித்தும் அதன் வழி அடைந்திருக்கும் சமூக பொருளாதார மேம்பாடுகள் பற்றியும் பேசுகிறார் ஃபேஸ் அமைப்பின் மாநில முதன்மை நிர்வாக குழு உறுப்பினர் எழுத்தாளர் கப்லி சேட் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் எக்கனாமிக் சேம்பர் என்னும் பெயரில் பொருளாதார சமூக மேம்பாட்டை கருத்தில் கொண்டு பொது அமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான ஏற்ற சில பணிகளை செய்து வரக்கூடிய எக்கனாமிக் சேம்பர் என்னும் அமைப்பினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அது எத்தகைய பலனை தொடங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் தந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன செயல்பாடுகளை வைத்திருக்கிறது, புதிய இடங்களில் இன்னும் சொல்ல போனால் தமிழகம் முழுக்க அனைத்து முஹல்லாக்களிலும் இந்த அமைப்பு தொடங்கப்படுவதனுடைய தேவை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்த ஒரு விரிவான உரையாடலை நம்மோடு நிகழ்த்துவதற்காக ஃபேஸ் எனப்படுகிற தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆல் எக்கனாமிக் சேம்பர் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கக்கூடிய ஃபேஸ் அமைப்பினுடைய முதன்மை நிர்வாகியாக இருக்கக்கூடியவரும், அதே போன்று ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை எழுதி குவித்திருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான இஸ்லாமிய வரலாற்றியல் ஆய்வாளர், நிறைய இஸ்லாமிய தொன்மங்கள் மற்றும் வரலாறு சார்ந்து சமூகவியல் சார்ந்த பதிவுகளை தொடர்ச்சியாக எழுதி வரக்கூடிய எழுத்தாளரும், தொடர்ந்து சமரசம் போன்ற பத்திரிகைகளின் வழியாக தமிழக மக்களுக்கு அறியப்பட்ட ஒரு நாடறிந்த எழுத்தாளருமாக, அதே போன்று சேலம் பகுதியில் ஒரு மிகச்சிறந்த மருந்து ஆளுநராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் கப்லி சேட் அவர்களை நாம் இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் கப்லி சேட் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மிகச்சிறந்த பணி உங்களுடைய பணி. பல்வேறு அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டாலும் எக்கனாமிக் சேம்பருக்காக செயலாற்றக்கூடிய பணிகள், அதைவிட முக்கியமாக இஸ்லாமிய வரலாறுகள் சார்ந்து மரபு சார்ந்த விஷயங்களை தொகுத்து பதிவு செய்யக்கூடிய மிக முக்கியமாக காலத்தின் தேவையான பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணி தொடர எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக இன்றைய இஸ்லாமிய உலகில் மிக அறியப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையாக பிரகாசித்த இசைமுரசு நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பெயரில் அற்புதமான ஒரு வானொலி சேனலை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் ஆலூர் தமிழ் பேராசிரியர் அஸ்கர் அலி அவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி சார். இப்ப தொடர்ந்து நாம இன்னைக்கு எக்கனாமிக் சேம்பருடைய செயல்பாடுகள் பத்தி பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம், நாங்க அறிந்த கப்லி சேட் அல்லாத உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய இயற்பெயர் ஷேக் அப்துல் காதர். கப்லி சேட் என்பது என்னுடைய குடும்ப பெயரை இணைத்த என்னுடைய ஒரு பெயர். நான் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி என்னுடைய சொந்த ஊர். நான் இப்போது சேலத்தில் மருந்து சார்ந்த வணிகம், ஹோல்சேல், ரீட்டைல் என்ற பல வணிகங்களை சேலத்தில் செய்து வருகிறேன். எனக்கு 2 பசங்க. அவங்க ஆக்சுவலா ஒருத்தர் ஆர்கிடெக்ட், இன்னொருத்தர் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். இதுதான் என்னுடைய குடும்ப சூழல், குடும்ப அமைப்பு. இப்ப நம்ம உங்களோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் நிறைய செய்திகள் குறிப்பாக எழுத்து சார்ந்திருந்தாலும், இன்னைக்கு நாம எக்கனாமிக் சேம்பர் என்கிற இந்த மாபெரும் அமைப்பு தமிழகத்தில் மிக அற்புதமான பணிகளை ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கிறது. 30 கிளைகளை பழப்பி இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது. முதல்ல நம்முடைய அகில உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இதயங்களுக்கு இந்த எக்கனாமிக் சேம்பர் என்றால் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, எப்போ துவங்கப்பட்டது, யாரால் துவங்கப்பட்டது, இதனுடைய அடிப்படை பத்தி சொல்லுங்க.
நல்ல கேள்வி, அல்ஹம்துலில்லாஹ். இது காலத்தின் கட்டாயம். இந்த எக்கனாமிக் சேம்பர் என்ற இந்த ஒரு கருத்தியல் கான்செப்ட் வந்து இன்றைக்கு தமிழ் உலக வாழும் முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் உலக முஸ்லீம்கள் அனைவரும், உலக முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் கருத்தியல் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஆக்சுவலா எக்கனாமிக் சேம்பர் அப்படிங்கிறது எப்படின்னா வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு கான்செப்ட், ஒரு கருத்தியல் அப்படிதான் சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து இந்த எக்கனாமிக் சேம்பர் அப்படிங்கிறது வந்து முதலா வந்து பள்ளப்பட்டி, கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில தான் வந்து 2020 மார்ச் 1 வந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா துவங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்வு என்னன்னா, இதுல வந்து இதனுடைய கான்செப்டுடைய டிசைனர் இதை வந்து டாக்டர் கலீல் அகமது முனீரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜாமியா இல்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனத்தும் மதரசாவுடைய நிறுவனராகவும் சிறப்பாக பணியாற்றிருக்கீங்க. அவங்களுடைய கல்வி தகுதி பாத்தீங்கன்னா மிக ஆச்சரியம். MA MPhil PhD. ஆய்வுத்துறை, அவங்களுடைய ஆய்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து இன்னைக்கு இஸ்லாமிய உலகில் எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கறது அவங்களோட ரிசர்ச் பேப்பர் தான். அதனுடைய கருத்தியல் வடிவமைப்பு தான் இந்த எக்கனாமிக் சேம்பருடைய கான்செப்ட். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து மௌலானா, ஹாஃபிஸ், அதே மாதிரி அப்துல் உலமா, இந்த பல தகுதிகளை கொண்டிருக்கிற அவங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா 40க்கும் கீழே தான். அவங்க வந்து உலக பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு ஆய்வு கட்டுரைகளுக்காண்டி பயணம் செஞ்சு நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிற மிக சிறந்த ஸ்காலர். அவங்க ஆக்சுவலா வந்து இதை வந்து அவங்களுடைய சொந்த முயற்சி அப்படிங்கிறத விட இது ஒருங்கிணைப்புன்னு தான் சொல்லணும். இது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மதீனாவுடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த சமூகத்தை முன்னேற்றத்திற்கான எந்தெந்த வகைகள்லாம் திட்டமிட்டு செயல்பட்டாங்களோ அந்த திட்டங்களுடைய ஒரு வடிவமைப்பா தான் அவங்க ஒருங்கிணைச்சு இந்த ரிசர்ச் செஞ்சு இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் ஆயிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சேம்பர் வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து இது உலக அளவிலையும் தொட்டிருக்கு. இன்னைக்கு லண்டன்ல வந்து இந்த எக்கனாமிக் சேம்பருடைய அறிமுகம் ஆக்கப்பட்டிருக்கு, துபாயில அறிமுகம் ஆக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி மலேசியா, இலங்கை, பல நாடுகள்ல வந்து இதை பத்தி பேசப்பட்டு அவங்கள சிறப்பு அழைப்பாளர் அழைச்சு அங்க வந்து நிறைய இந்த கான்செப்டை பத்தி எடுத்து சொல்றாங்க. இந்த கான்செப்ட் என்ன நம்ம விரிவா பேசணும்னா நமக்கு வந்து எளிதா புரியும். இதை வந்து நீங்க வந்து ஒவ்வொரு அந்த கான்செப்டை பத்தி ஒவ்வொரு இந்த எக்கனாமிக் சேம்பர் அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து முக்கியமா வெறும் பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறதுக்கான மையமாக இருக்கிறதா, இல்ல பொருளாதார மாற்றத்தின் வழியாக சமூக மாற்றத்தை குறிவைக்கப்பட்டிருக்கிறதா? இது என்ன திட்டத்தோடு முதல்ல துவங்கப்பட்டது? நீங்க சொல்லும் போதே ஒரு வித்தியாசமான தகவலா இருந்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா தொடங்கப்பட்டது அப்படின்னு அந்த பின்னணி பத்தி சொல்லுங்க. அவங்க முதலா வந்து பள்ளப்பட்டியில வந்து ஒரு வழக்கமா வந்து அவங்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஆரம்பிச்சாங்க. இப்ப நாங்கெல்லாம் அங்க அமர்ந்திருந்தவங்க எல்லாம் நினைச்சோம் இது வழக்கமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை கிருபை வந்து இன்னைக்கு வந்து அதன் மூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிகழணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நாடி இருக்கான். அந்த வகையில பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சேம்பர் அப்படின்னா என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்கனாமிக் சேம்பருடைய டிசைன் வந்து 4 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா முதல் பிரிவு பாத்தீங்கன்னா தீன் சேம்பர், மார்க்க மேம்பாட்டு பிரிவு அப்படிங்கிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேம்பர் அப்படிங்கிற சமூக மற்றும் அரசியல் மேம்பாட்டு அமைப்பு குழு. மூணாவது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சேம்பர் அப்படிங்கிற கல்வி மேம்பாட்டு குழு. நான்காவது பாத்தீங்கன்னா பிசினஸ் சேம்பர் என்ற வணிக வியாபார மேம்பாட்டு குழு. இந்த 4 அமைப்புக்குள்ளாரதான் இந்த எக்கனாமிக் சேம்பருடைய டோட்டல் கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சமூகத்துக்கு வந்து இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், அத்தனை விஷயத்தையும் ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல வந்து இந்த கான்செப்ட் மூலமா வந்து அவங்க டிசைன் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க இந்த சமூக முன்னேற்றத்துக்கான எந்தெந்த வகையெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த கான்செப்டுக்குள்ள வந்துடும். இதை நம்ம விரிவா பேசும்போது நம்ம வந்து இதை விளங்கிக்கலாம். கல்வி, தொழில், மார்க்கம், இந்த வளர்ச்சி வந்தாலே கிட்டத்தட்ட எல்லா துறை சார்ந்த வளர்ச்சிகளும் வந்துடும். உண்மைதான். அடிப்படையில மார்க்க ரீதியான வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப ஏற்கனவே ஒரு கலீல் இமாம் அவர்களை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமிய ஆய்வு மையத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர். தொடர்ச்சியா இந்த சேம்பர் வழியாக ஆய்வியல் சார்ந்த அல்லது இஸ்லாமிய மார்க்க மேம்பாடு என்கிற அடிப்படையில் என்ன பணிகள் மேற்கொள்ளப்படுது? குறிப்பாக நான் முதல்ல வந்து ஒரு விஷயத்த நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமைப்புல வந்து நோ பாலிடிக்ஸ், அரசியல் இல்ல, அதே மாதிரி நோ அக்கீதாவுடைய விஷயங்கள்ல இங்க வந்து யாரும் பேசுறது இல்ல. அதுதான் அது ஒரு கண்டிஷன். அவங்கவுங்க எந்த விஷயங்கள்ல வேணாலும் பயணிக்கலாம், ஆனா நம்ம சமூக மேம்பாடு அப்படிங்கிற ஒரு புள்ளியில இணைஞ்சு பயணிக்கணும் அப்படிங்கறத இதோட நோக்கம். இதுல நான் வந்து இந்த ஒவ்வொரு பிரிவா நான் வந்து உங்களுக்கு சொன்ன விளக்கமா வந்து புரியும் எல்லாருக்கும். அதாவது இந்த தீன் சேம்பர் அப்படின்னு நான் மொத்தம் 4 பிரிவுகள் சொன்னேன். தீன் சேம்பர், சோசியல் சேம்பர், எஜுகேஷன் சேம்பர், பிசினஸ்
சேம்பர் இதனுடைய கான்செப்டை சொன்னேன். இதுல நான் ஒவ்வொரு பிரிவுடைய அந்த உள் விளக்கத்தை சொல்லும் போது நம்ம நேயர்கள் வந்து மிக நல்ல விளங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல வந்து தீன் சேம்பர் அப்படிங்கிற அந்த மார்க்க மேம்பாட்டு பிரிவு, அதுக்குள்ள வந்து உட்பிரிவுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா வந்து குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில வந்து வருங்கால சந்ததிகளை உருவாக்குறது, அதுதான் ஒரு அந்த தீன் சேம்பருடைய மிக தலையாய பணி. அதாவது குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில வருங்கால சந்ததிகளை உருவாக்குறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து தீன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கிறது. குறிப்பா இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இன்னைக்கு நம்ம இளைஞர்களுடைய எந்த அளவுகெல்லாம் வந்து நமக்கு வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து நினைக்கிறோம். அது அப்ப வந்து இந்த விஷயம் வந்து இளைஞர்களுக்கு வந்து தீன் மேம்பாடு கொடுக்கறது அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து பெண்களை வந்து சிறந்த ஆளுமைகளாக இன்னைக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்து பெண்களை வந்து சிறந்த ஆளுமைகளாக உருவாக்குறது. அடுத்த நாலாவது கான்செப்ட் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய குடும்ப மேம்பாடு. இஸ்லாமிய குடும்ப மேம்பாடு அப்படிங்கிறது வந்து ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் அண்ட் போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங். இன்னைக்கு வந்து ஏராளமான பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து இஸ்லாமிய குடும்பவியல் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறப்ப இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தியலா பார்க்கப்படுது. இது மாதிரி தீன் சார்ந்த மார்க்கம் சார்ந்த மேம்பாட்டு விஷயங்களை வந்து இந்த பிரிவு வந்து செய்யும். எப்பவுமே வந்து நம்ம வந்து அல்லாவோட குர்ஆனோட இன்னைக்கு ரசூலோட வழிமுறைகளோட நம்முடைய வாழ்க்கையை இணைக்காம வந்து எந்த வகையிலும் வெற்றி பெற முடியாது. நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பொருளாதாரத்துல வலிமை பெற்றவரா இருக்கலாம், அதிகாரத்துல வலிமை பெற்றவரா இருக்கலாம், இருந்தாலும் நம்முடைய இந்த அல்லாவோட ரசூலோட இன்னைக்கு குர்ஆனோட நம்முடைய இணைப்பு இல்லாத வரையில் நம்முடைய எந்த முயற்சியும் வெற்றி பெறாது அப்படிங்கறத ஒரு ஆழமான அடிப்படையான இந்த நோக்கமா இருக்கு. அதனால இந்த அடிப்படையில வந்து இந்த மார்க்க மேம்பாட்டு குழு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பயணிக்குது. அடுத்து ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இதுல இருக்க ரெண்டாவது குழு என்னன்னு கேட்டீங்கன்னா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேம்பர் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஆக்சுவலா இதுல ஒரு 4 உட்பிரிவுகள் இருக்கு. முதல் பிரிவு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பிரிவு. அந்த ஊரக வளர்ச்சி பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நம்ம எந்த ஊர்ல வாழ்றோமோ அந்த ஊருக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கு. ஒரு ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கு, குடி தண்ணீர் பிரச்சனை இருக்கு, அந்த ஊர்கள்ல வந்து குளங்கள் வெட்டுறது, இன்னைக்கு மரங்கள் வைக்கிறது, ஒரு ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலே இல்லாம இருக்கு, ஒரு கிளினிக் இல்லாம இருக்கு, ஒரு அவசரத்துக்கு வழிகாட்டு இல்லாம இருக்கு. அப்போ வந்து அங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி ஊர் சார்ந்த அந்த ஊருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறோ அதை வச்சு பயணிக்க அதை வச்சு உருவாக்குறது அப்படிங்கறதுதான் வந்து இந்த ஊரக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு முதல் விஷயம். சோசியல் சேம்பர்னு அந்த சேம்பருக்கு கீழே உள்ள முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சமூக நல்லிணக்கம். இன்னைக்கு இந்த நம்ம இந்தியா போன்ற ஒரு பன்முக சூழல்ல வாழ்ற ஒரு நாட்டுல வந்து இன்னைக்கு நம்மளை சுத்தி நம்ம இன்னைக்கு ஒரு எழுத்துல ஒரு மாற்று பக்கத்துல ஒரு மாற்று இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல வந்து நம்ம வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தோட இன்னைக்கு வாழாம வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியாது. இந்த நாட்டுல வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும். அப்போ வந்து ஒரு சமூக நல்லிணக்க ஒரு உருவாக்கத்தை வந்து நமக்குள்ள உருவாக்கணும் அப்படிங்கறதா இந்த ரெண்டாவது ஒரு உட்பிரிவினுடைய நோக்கம். அடுத்து மூணாவது வந்து ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம வந்து ஏராளமான நம்ம அமைப்புகள் இருக்கு, எல்லாரும் நல்ல விஷயங்கள் தான் செய்யறோம், நல்ல விஷயங்கள் செய்யறோம். அப்ப வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்யறப்ப வந்து அதே விஷயத்தை இன்னொருத்தரும் போய் செய்யும் போது வந்து அது வந்து ஒரு எஃபர்ட் வந்து தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து ஒன்றிணைஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு குரூப் வந்து மரம் வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் போய் அதே வேலையை செய்யாம அவங்கள்ட்ட வந்து நம்ம போய் அவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறது, எங்க மரம் வைக்க நாங்களும் இதுல கூட சேர்ந்து பயணிக்கிறோம், ஹெல்ப் பண்றோம், இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறப்ப நீங்க வந்து நம்ம கூட ஹெல்ப் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருங்கிணைஞ்சு அப்படி செய்யறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு ஒற்றுமையும் அந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய எஃபெக்டிவாவும் நமக்கு வந்து உருவாகும். அதுதான் வந்து அந்த ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து மொஹல்லா மேம்பாடு. இன்னைக்கு வந்து மொஹல்லாக்கள்ல மேம்படுத்தாம எதையுமே இந்த இஸ்லாமிய சமூகம் சாதிக்க முடியாது. பள்ளிவாசலை மையப்படுத்தி தான் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கணும். அப்ப அந்த பள்ளிவாசல்கள் வந்து இன்னைக்கு அங்க ஒரு கணக்கெடுப்பு, அந்த மொஹல்லாவை சுத்தி எத்தனை மக்கள் வாழ்றாங்க, அங்க எத்தனை ஆண்கள் பெண்கள், படித்தவர்கள் எத்தனை பேர், தேவையுடையவர்கள் எத்தனை பேர், வேலை வாய்ப்பு, ஏராளமான விஷயங்களை நம்ம வந்து ஒரு தரவுகளா திரட்டி அந்தந்த மொஹல்லாக்கள்ல வைக்கும் போது அந்த மொஹல்லா வந்து இன்னைக்கு வந்து பல வகைகள்ல நம்ம முன்னேற்றத்திற்கு பல வழிகேடுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா அமையும். இதுதான் வந்து இந்த மொஹல்லா மேம்பாடு அப்படிங்கிற ரெண்டு விஷயம். இதுதான் நான் வந்து இப்ப தீன் சேம்பர் சோசியல் சேம்பர் ரெண்டு விஷயத்தோட உட்பிரிவுகளை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஜுகேஷன் சேம்பர் அப்படிங்கிற வந்து மூணாவது பிரிவு. இதுல பாத்தீங்கன்னா அதிகார கல்வித்துறை இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நம்ம குழந்தைங்களை வந்து இப்ப எதா இருந்தாலும் யாரும் வந்து பெருசா ஒரு அனலைஸ் வந்து பண்றது இல்லை, பண்ணனாலும் வந்து சுத்தி ஒரே எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரே மாதிரி உள்ள போறோம். இன்ஜினியர்னா ஒரே இன்ஜினியர்ஸ். அப்படி வெளியே வரும்போது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு 10,000 15,000 சம்பளம், அதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம். அப்போ வந்து நம்ம வந்து திட்டமிட்டு செயல்படுறப்ப வந்து நம்ம ஒரு பெரிய வந்து முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிற வகையில வந்து அதிகார
கல்வித்துறைங்க இன்னைக்கு அதிகாரம் இல்லாம நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ வந்து இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் அதிகாரத்துறையில வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கீழ்நிலையில வீக்கா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் அறிஞ்சதுதான். அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி போன்ற அதிகாரத்தை நோக்கி நம்ம செல்லணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பயிற்சிகள் கொடுத்து, தொடர் பயிற்சிகள் கொடுத்து, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இது மாதிரி, ஐபிஎஸ் இது மாதிரி ஆளுமை மிக்க துறைகள்ல வந்து நம்முடைய இளைஞர்களை வந்து உள்ள வந்து போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். நம்ம பகுதியில இருந்து ஒரு 10 வருஷம் இலக்க வச்சு ஒரு 10 வருஷத்துல வந்து நிச்சயமா ஒரு 10 ஐஏஎஸ், ஒரு 10 ஐபிஎஸ், ஒரு 10 ஐஎஃப்எஸ், ஜட்ஜஸ், லாயர்ஸ் இந்த மாதிரி ஒரு அதிகாரமிக்க ஒரு துறையை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கறதா எஜுகேஷன் சேம்பருடைய முதல் நோக்கமா இருக்கு. இரண்டாவது நோக்கம் பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த கல்வித்துறை. உதாரணத்துக்கு வந்து இப்ப நீட், ஐஐடி, ஜி, கிளாட் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொழில் சார்ந்த மருத்துவம், இன்னைக்கு வந்து வக்கீல், இந்த மாதிரி வந்து ஆடிட்டர், இந்த மாதிரி தொழில் சார்ந்த மருத்துவ இந்த மாதிரி துறைகள்ல வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து அதுக்குண்டான வழிகாட்டல வழங்குறது. மூணாவது பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு திறம்பே மாட்டு பயிற்சி வழங்குறது. மாணவர்கள் இன்னைக்கு வந்து எல்லா வகையான இலக்கு இல்லாம பல வகை சமூக ஊடகங்களுடைய தாக்கம், இன்னைக்கு பல வகையில மாணவருடைய கவனச்சிதறல்கள்னால வந்து இன்னைக்கு வந்து நம்ம எதையுமே ஒரு ஸ்கோப்பா வந்து நம்ம முன்னெடுத்துட்டு போக முடியல. அப்ப அந்த மாணவர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலமா அவங்களை ஊக்குவிச்சு அவங்களுடைய எதிர்காலம் என்ன, எப்படி நம்ம சமூகம் எப்படி அந்த உணர்வுகளை ஊட்டி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி அவங்களை பயணிக்க வைக்கிறது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், இன்னைக்கு அரசாங்கத்துல இருந்து இன்னைக்கு ஏராளமான உதவித்தொகைகள், மானிய ஆக்சுவலா சப்சிடிஸ், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கிடைக்குது. பட் அதை வந்து நம்ம மக்கள் வந்து யூட்டிலைஸ் பண்றது இல்லை, அது உண்டான வழியும் தெரியறது இல்லை. அதனால வந்து அதை நோக்கி வந்து மாணவர்களை செலுத்துறது அப்படிங்கிறது இந்த எஜுகேஷன் சேம்பருடைய நாலாவது விஷயம். இதே பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பிசினஸ் சேம்பர். நான் சொன்ன அந்த 4 பிரிவுல அடுத்து பிசினஸ் சேம்பர். பிசினஸ் சேம்பர் இன்னைக்கு வந்து வியாபாரம் இல்லாம, இன்னைக்கு வந்து வணிகம் இல்லாம, இன்னைக்கு வருமானம் இல்லாம நாம எதையுமே சாதிச்சிட முடியாது. அது வேணும்னா இன்னைக்கு வந்து பணம் வேணும், பிசினஸ் வேணும், அப்பதான் எதையுமே சாதிக்க முடியும். அப்ப வந்து நம்ம வந்து இந்த வியாபாரத்தை வந்து எப்படி வந்து நம்ம மக்கள் வந்து டெவலப் பண்றது, வியாபார தொழில் மேம்பாட்டு பயிற்சிகளை வந்து அளிக்கிறது, பிசினஸ் வந்து எப்படி டெவலப் பண்றது. இன்னைக்கு வந்து புது வகையா வந்து எவ்வளவு பிசினஸ் வந்துருச்சு. எந்தெந்த ஒரு தொடர் நம்ம வந்து முஸ்லிமுடைய நம்முடைய பாரம்பரிய என்ன பண்ணோம்னா ஒரு தொழில்னா திரும்பவும் அதே தொழிலை வந்து நம்ம தொடர்ந்து செய்யறது. அப்ப இருக்கிறப்ப வந்து நம்ம இன்னைக்கு அப்டேஷன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய செயின் ஸ்டோர்ஸ் வைக்கிறாங்க. நம்ம வந்து நம்மள்ட்ட பணம் இருந்தாலும் கூட ஒரு நிறுவனத்தோட நம்ம தேங்கி போயிடுறோம். அப்ப காரணம் என்ன? அப்ப வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளும் அது மாதிரி அந்த பாதையை நோக்கி பயணிக்க முடியும், நம்முடைய வணிகங்களை வந்து நம்ம எப்படி வந்து விரிவாக்க முடியும் அப்படிங்கறத வந்து பயிற்சி அளிக்கிறோம். அதே மாதிரி சிறு தொழில் மேம்பாடு இன்னைக்கு வந்து நிறைய நமக்கு இன்னைக்கு தரவுகள் இப்படி டேட்டாஸ் படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் தான் இன்னைக்கு நிறைய பிளாட்பார வியாபாரிகளா இன்னைக்கு வந்து மிக வந்து சமூகத்துல வந்து மிக பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சிறு தொழில் பயிற்சி இன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து முஸ்லீம் சமூகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரேடர்ஸா தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேடர்ஸா தான் இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு மேனுபேக்சரிங்கா மாறும் போதுதான் அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும், அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம கைப்படுத்த முடியும். இருந்த இடங்களை விட்டதுனாலதான் நம்ம இவ்வளவு பின்னடைவை தொழில் உண்மைதான். அப்ப வந்து உண்மைதான் தலைமுறைகளையுமே நாம இப்ப வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு அனுப்புற தலைமுறையாக தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு தலைமுறை முழுக்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து 20ல இருந்து 30 வயது அடைந்திருக்கக்கூடிய இந்த தலைமுறையை பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருமே வந்து படிச்சு முடிக்கணும், ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிற மென்டாலிட்டி மட்டும்தான் இருக்கு. நாமளும் அப்படிதான் அவங்களை உருவாக்குறோம். சோ அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான ஆர்வம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையான ஒரு முக்கியமான தேவையா இருக்கு. அந்த ஆர்வத்தை நம்ம பள்ளி பருவத்திலேயே ஊட்ட வேண்டிய தேவையும் இருக்குங்கிறதா இன்னும் அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. மிக நிச்சயமா. இப்ப இந்த மாதிரி வந்து சிறு தொழில் மேம்பாடு, அப்ப சிறு தொழில் பயிற்சிகள் ஒண்ணு இதுல வந்து எவ்வளவு ஃபீல்டு இருக்கு, எவ்வளவு துறைகள் இருக்கு, எந்தெந்த வகையில நம்ம வந்து ஒரு மேனுபேக்சரர் சின்ன கேபிட்டலை வச்சு ஒரு 50,000 ரூபாய் கேபிட்டலை வச்சு எப்படி நம்ம வந்து இதுல வந்து நம்ம மேல போலாம் அப்படிங்கிற வகையால நிறைய பயிற்சிகள். அடுத்து பாத்தீங்கன்னா ஹலால் ஃபண்ட். இன்னைக்கு இருக்கிற மிக மிக முக்கியமா நம்ம எதிர்கொள்ற மிக முக்கியமான பிரச்சனை ஹலால் ஃபண்டிங் தான். இன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு மற்ற சமூகங்கள்லாம் வந்து இன்னைக்கு மிக இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல போயிடுறாங்க, பேங்க்ல போயிடுறாங்க, வெரி லோ இன்ட்ரெஸ்ட்ல பல இடங்கள்ல அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அதை வச்சு அவங்க பழைய ஸ்டைன் ஸ்டோர்ஸ் இப்ப மேலும் மேலும் நிறுவனங்களை பெருக்கிக்கிட்டே போறாங்க. இப்ப நமக்கு வந்து எபிலிட்டி இருக்கு, திறமை இருக்கு, நமக்கு ஐடியாலஜி இருக்கு, எது இருந்தாலும் நம்மளால சாதிக்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்து பொருளாதார பலம் இல்லையே அப்படின்னு நிறைய இளைஞர்களுடைய அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம பாக்குறோம். அப்ப வந்து இந்த ஹலால் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு இஸ்லாமிக் பேங்கிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துறை. அந்த
துறை வந்து இந்தியாவில் வந்திருந்தா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் அது வராத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம ஃபண்டிங்கை உருவாக்குறது, நமக்கு வந்து அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வணிகம் சார்ந்து ஒரு பல நிறுவனங்களை உற்பத்தி ஆகி நம்ம போறது, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இந்த ஃபண்டிங்கை உருவாக்குறது அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா நிச்சயமா நம்ம வட்டிக்குள்ள போக முடியாது. வட்டி பொருளாதாரங்கள் சீரழிக்குங்கிறது திருக்குறளுடைய வந்து நமக்கு வந்து அழுத்தமான விதி. அதனால நம்ம எந்த வகையிலும் வட்டி பொருளாதாரத்தை நோக்கி போக முடியாது. அப்போ வந்து ஹலால் ஃபண்டிங்கை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு கூட்டு பொருளாதாரம் அப்படிங்கறத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மிக முக்கியமான விஷயமா வந்து கூட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பேசப்படுது. அப்போ வந்து 2 பேர் 4 பேர் 6 பேர் 10 பேர் அந்த மாதிரி வந்து ஒத்த கருத்துடையவங்க வந்து ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு பேங்கிங் இஸ்லாமிக் பேங்கிங் சிஸ்டம் அப்படிதான் போகுது. அவங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா இருந்துட்டு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி தான் விஷயங்கள் அது ஒரு தனி சாப்டரா போகும்னு வச்சுங்களேன். அதனால அது நம்ம அதை விரிவா பார்க்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டு நிறுவனங்கள் ஆரம்பிச்சு போகும்போதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி போக முடியும். இந்த மாதிரி பல நிறுவனங்கள் அமைக்க முடியும். ஒரு வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களை நம்ம அமைக்க முடியும். அப்போ வந்து நம்ம வந்து அதை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை செலுத்தணும். இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட வந்து அந்த கூட்டு பொருளாதாரம் கூட்டு ஒத்துழைப்பு அப்படிங்கிற அந்த சிந்தனைகளே சிதறி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து சொல்லுங்க. இந்த அந்த 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 கான்செப்ட் நம்மகிட்ட இல்லாம போயிடுச்சு. கரெக்ட். அது மட்டும் இல்ல, வந்து பல இடங்கள்ல வந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஏற்பட்ட பல கசப்பான அனுபவங்கள் கூட இது மாதிரியான முயற்சிகளை வந்து அநேகமா தடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரேம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன இடங்கள்ல இருந்து வளர்ச்சி வரணுமோ அந்த இடங்கள் எல்லாத்துலயுமான வளர்ச்சியை உருவாக்குறதுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து இந்த எக்கனாமிக் சேம்பருடைய இந்த 4 அமைப்புக்குள்ளால இருக்கு. இந்த முக்கியமா இப்ப இது 4ஐயும் தனித்தனியா விரிவா பேசுறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இல்ல. குறிப்பா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த கான்செப்ட், இந்த தீம் அப்படிங்கிறது அடுத்த தரப்புக்கு சொல்லப்படுகிற போது அந்த தரப்பு அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு செயல் வடிவத்திற்கு வர வேண்டும். ஏன்னா பல அமைப்புகள் மாநில அளவுல உருவாக்கப்படக்கூடிய அமைப்புகள், அந்த அமைப்பினுடைய நிர்வாகம், மேல்மட்ட குழு, செயல் நிறுவனம், இது மாதிரியான இடங்கள்ல மிகச் சிறப்பா செயல்படுது. இப்ப நீங்க தலைமை சென்னை என்று எடுத்துக்கொண்டால் சென்னையில சிறப்பா செயல்படக்கூடியதா இருக்கும். ஆனா அதே வீரியத்தோட அது கடைசி கிராமம் வரைக்கும் வருகிறதா அப்படின்னா பல இடங்கள்ல அதுல சில தடங்கல்கள் இருக்கு. குறிப்பா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நாம சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா இடங்களுக்கும் பொதுப்படையா இருக்கிறது இல்லை. இப்ப ஈரோடு, சேலம் மாதிரியான மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் வேறையா இருக்கும், அங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் வேறையா இருக்கும். காயல்பட்டினம் மாதிரியான பெல்ட்ல இருக்கக்கூடியவங்களுடைய தொழில் பொருளாதார வாழ்வியல் சூழல் வேறையாக இருக்கும். இப்ப எங்களுடைய தென்பகுதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாதிரியான பகுதிகள் இருக்கக்கூடியவங்களுடைய சூழல் வேறையாக இருக்கும். சோ இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா அந்தந்த பகுதிக்கு தகுந்தாற் போல தொழில் வாய்ப்புகள், அந்தந்த பகுதிக்கு தகுந்தாற் போல கல்வி வாய்ப்புகள். ஏன்னா சில பகுதிகளில் கல்வியில டிராப் அவுட்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப எங்க தென் பகுதிகளில் கல்வியில பெரிய அளவுல கவனம் செலுத்த வேண்டியதில்லை, அது ஏற்கனவே வளர்ச்சி பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி வேறுபட்ட சூழல்கள் இருக்கும் போது இத பொதுப்படையான திட்டமைப்புக்குள்ளால ஒவ்வொரு பகுதியிலையும் சரியான வளர்ச்சியை கொண்டு வந்துட முடிஞ்சிருதா? அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் வந்து செய்யப்படுது? குறிப்பா 30 இடங்களை ஒருங்கிணைச்சு செய்யும் போது உங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையும் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத செக் பண்றீங்க? எப்படி அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரீங்க? மிக மிக சிறப்பான கேள்வி இது. ஒரு நான் வந்து பின்னாடி இது வந்து பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சேன். பட் நல்ல அஸ்கர் சார் வந்து நல்ல ஒரு கேள்வி இடையில கேட்டிருக்காங்க. இந்த எக்கனாமிக் சேம்பர்ல முக்கியமான ஒரு ஸ்லோகன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிரச்சனைகளை பேசாதீங்க, தீர்வுகளை சொல்லுங்க அப்படிங்கறதான். பிரச்சனைகளை பேசுறத தீர்வுகளை நோக்கி நகரணும் அப்படிங்கறதான் இதோடைய கான்செப்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் வெவ்வேறு பிரச்சனைகள். உண்மைதான். அதாவது வந்து இப்ப ஒரு ரூரல் ஏரியால வந்து வேற மாதிரி பிரச்சனை இருக்கும், வேற ஊர்ல இப்ப ஒரு சின்ன ஊர், இப்ப எங்க பல்லப்பட்டி மாதிரி ஊர்ல பாத்தீங்கன்னா தேவைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பிரச்சனைங்கிறத விட முக்கியமா தீர்வுகளை தான் பேசணும். கரெக்ட், தீர்வுகளை தான் பேசணும். தேவைக்கான தீர்வை தான் நம்ம சொல்றோம். கரெக்ட். அதுதான், அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து இது வந்து ஜெனரல் கான்செப்டா இருந்தாலும் இப்ப இதுக்குள்ளார வந்து அந்தந்த பகுதிகளுக்கு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளார வந்து பல கான்செப்ட் உருவாகிட்டே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு நான் மருத்துவத்துறையிலே சொல்றேன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க பல்லப்பட்டி மாதிரி ஒரு சின்ன ஊர், ஒரு 50,000 முஸ்லீம்கள் மட்டுமே வசிக்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளைக்கு வந்து ஒரு நைட் சர்வீஸ், நைட் வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது. இன்னைக்கு நைட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு
மணிக்கு ஒரு 9 மணிக்கு மேல டாக்டர்ஸ் போயிட்டாங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ஒரு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா, நாங்க ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கரூருக்கு திண்டுக்கல்லுக்கு தான் பள்ளப்பட்டியில இருந்து போயாகணும். அதுக்கு ஒரு ஆண் துணை வேணும், அதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும், போகணும். ஆனா நாங்க இதை யோசனை பண்ணி என்ன பண்ணோம்னா, அங்க வந்து 24x7 வந்து ஒரு கிளினிக் செட்டப் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் உருவாக்கிட்டோம். உருவாக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட் ஒரு 12 மணிக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் 24x7 டாக்டர்ஸ் இருப்பாங்க. வந்து அவங்க ஒரு இசிஜி எடுத்து இது வந்து உண்மையிலேயே வந்து நெஞ்சு வலி ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சாதாரண ஒரு கேஸ்ட்ரைட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சாதாரண ஒரு வைத்தியம், ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னா சாதாரண ஒரு சின்ன வைத்தியம் பண்ணி வீட்டுல உடனே வந்து ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 200 ரூபாய் 300 செலவோட முடிஞ்சு போயிருது. இப்போ வந்து எங்க ஊர்ல இந்த தேவை இருந்தது, நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் உருவாக்கிட்டோம். இதே நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு சேலம் மாதிரி, ஒரு மதுரை மாதிரி ஒரு பெரிய ஊர்கள்ல வந்து இன்னைக்கு 24x7 எல்லா இடங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலும் இயங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அதனுடைய தேவை வந்து இங்க இல்ல. அப்போ வந்து இங்க வந்து அதை வந்து செய்ய முடியாது. இங்க வந்து வேற மாதிரி கான்செப்ட் தான் போகும். அதுதான் அடிப்படை என்னன்னு கேட்டா, அந்தந்த பகுதிகளில் அந்தந்த விஷயங்கள் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நோக்கி நம்ம உருவாக்கிறது, எது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டுமோ அதை அந்த பகுதிகளில் வளர்த்துக்கலாம். கரெக்ட். உண்மை. வந்து இப்போ ஒரு நல்ல திட்டத்தோட வந்து இதை உருவாக்கப்பட்டு முதல் கட்டமா பள்ளப்பட்டியில இருந்து உருவாயிருச்சு. அடுத்த கட்டமா இதனுடைய விரிவாக்க பணிகள் எப்படி நடந்தது? எனக்கு தமிழகத்துல 30 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். 38 மாவட்டங்கள்ல 30 இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மாநில அளவில் இந்த கான்செப்டை எடுத்துட்டு போறதுக்கு என்ன மாதிரியான முன்முயற்சிகள் செய்யப்பட்டது? எப்படி வரவேற்பு? மிகப்பெரிய வரவேற்பு. இது பாத்தீங்கன்னா இப்ப அந்தந்த ஊருடைய பெயரை முதற்கொண்டு, இப்ப உதாரணத்துக்கு வந்து மதுரைனா மதுரை எக்கனாமிக் சேம்பர், இப்ப சேலம்னா சேலம் எக்கனாமிக், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், இந்த மாதிரி அந்தந்த ஊர் பெயரை முன்னாடி கொண்டு எக்கனாமிக் சேம்பர் அப்படிங்கிற பேர்ல வந்து இது இயங்கிக்கிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா சொல்றேன் என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இதுல நோ பாலிடிக்ஸ், நோ அக்கீதா, நோ பினான்ஸ் இன்வால்வ்மெண்ட். மெயினா வந்து நோ பினான்ஸ் இன்வால்வ்மெண்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பினான்ஸ் உள்ள வருது, அப்ப நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப எப்படின்னா அந்தந்த பகுதியுடைய அமைப்பு, அந்தந்த பகுதிக்கு உண்டான செலவு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க பள்ளப்பட்டி பள்ளப்பட்டியில வந்து அந்த அமைப்புல வந்து ஒரு 50-60 பேர் வந்து மெம்பர்ஸா இருக்கோம்னா, இது அமைப்பு அப்படிங்கறத நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா மக்களும் இணைஞ்சுக்கலாம். இந்த செயல்பாடுகள்ல எல்லா மக்களும் தங்களை இணைஞ்சி செயல்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த வகையில வந்து ஒரு இயங்குறதுக்காண்டி நம்ம ஒரு அமைப்புங்கிற பேர் வச்சுக்கிறோம். இதை வந்து அப்பதான் ஒரு டீம் தான் இயக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அமைப்புன்னு பேர் வச்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜகாத்துடைய விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில வந்து எங்களுக்கு இந்த ஒரு 5 வருஷத்துல வந்து வருஷம் ஒரு 15 லட்சம் ரூபாய் வந்து எங்க சொந்த பணம், நாங்க ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கோம்னா எங்களுக்கு ஜகாத்து எலிஜிபிள் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட்டோ அதை நாங்க ஒரு சின்ன அமௌண்டா போட்டு நாங்க வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய்னா அந்த 15 லட்சம் ரூபாய தேவையுடைய மக்கள், ஜகாத் எலிஜிபிளான மக்களுக்கு போய் வந்து நாங்க கொடுத்து அவங்க வந்து உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சி பண்றோம். ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலா வந்து அதை வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அந்த பணத்து மூலமா வந்து ஒரு சின்ன சின்ன வியாபாரம், சின்ன சிறு சிறு தொழில், ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து ஒருத்தருக்கு பால் ஃப்ரிட்ஜ் வச்சு அவங்க பால் வியாபாரம் பண்றாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறது, கிரைண்டர் வாங்கி ஆட்டி டெய்லி ஒரு 200 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நிறைய வந்து நாங்க வந்து உருவாக்கங்களை உருவாக்குறப்ப வந்து ஆட்டோமேட்டிக் இந்த கான்செப்டை பார்த்துட்டு வந்து என்னன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், இதை கேள்விப்படுற ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ண, நிறைய வந்து இன்னைக்கு வந்து நிறைய வணிகர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், பெரிய வந்து கல்வியாளர்களா இருக்கட்டும், சமூக செயல்களில் ஈடுபட பெரிய ஆர்வலர்களா இருக்கட்டும், உலமாக்களா இருக்கட்டும், எல்லாருமே இதனுடைய கான்செப்டை யாரெல்லாம் உள்வாங்கி இதை கேள்விப்பட்டு இது ஒரு நல்லா இருக்கே, நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களாம் அவங்க ஊர்ல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்றப்ப வந்து இதை வந்து அந்த ஊர்ல வந்து ஒன்னும் இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சிறிய குழு ஒரு 10 பேர் கூட குழு ஏற்படுத்துங்க, இதோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அவங்க உள்வாங்கட்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் கொண்ட குழு வரைக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 4 சேம்பர்ல ஒவ்வொரு சேம்பருக்கு ஒரு 10 பேர் 5 பேரை பிரிச்சு அது இயங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அளவுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாமே வந்து இதுல வந்து உள்ள இருக்காங்க. அந்தந்த பகுதிகளில் வந்து சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம நீங்க வந்து சென்ட்ரலைஸ்டா இதை வந்து எப்படி தமிழக அளவுல ஒருங்கிணைச்சிருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நாங்க வந்து ஒரு சென்ற ஆண்டு வந்து சென்னையில வந்து ஒரு பெரிய அளவுல வந்து இந்த ஃபீஸ் மீட் வச்சிருந்தோம். எல்லா சேம்பர்ல இருந்தும் மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அப்ப வந்து நிறைய முக்கிய உதாரணத்துக்கு வந்து ஜெயரஞ்சன் மாதிரி ஒரு முக்கியமான ஆளுமைகள், அன்னைக்கு இருந்த நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், இன்னைக்கு இருக்க பொருளாதார மிகப்பெரிய ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள் எல்லாருமே அழைச்சு இந்த ஒரு சேம்பரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்படி ஒரு கட்டமைப்போட பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா இடங்கள்ல எல்லாருக்கும் இந்த சேம்பர்ஸை பத்தி தெரியும் அப்படிங்கிற ஒரு சூழல். இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இன்னைக்கு இருக்கிற பெரிய பொருளாதார வல்லுநர் எல்லாருக்குமே இந்த சேம்பர்ஸை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கோம். இந்த வகையில வந்து நம்ம அரசாங்கத்தோட
அரசாங்கத்தினுடைய உதவியும் எடுத்துட்டு போய் இந்த சமூகத்துக்கு எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒருங்கிணைச்சு. இதுல ஒரு விஷயத்த நான் குறிப்பா சொல்றேன். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து மெஃப்வாஸ், அதாவது வந்து முஸ்லிம் பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பங்கு நம்ம அமௌண்ட் கொடுத்தோம்னா அரசாங்கம் வந்து 2 பங்கு அமௌண்ட் கொடுத்து வந்து நம்ம முஸ்லிம் பெண்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த எக்கனாமிக் சேம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நிறைய இடங்கள்ல வந்து அந்த அமௌண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணாம அந்த பயன் வந்து மக்களுக்கு கிடைக்காம நிறைய இடங்கள்ல வந்து இருந்தது. இப்ப இந்த எக்கனாமிக் சேம்பர் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த நிறைய இடங்கள்ல வந்து எக்கனாமிக் சேம்பர் மெம்பர்ஸ் வந்து அந்த குழுல உறுப்பினராகி இப்ப அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த டார்கெட்டுங்கிறத அச்சீவ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 2வது சங்கம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் இப்ப எங்களுடைய கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப 2வது சங்கம் ஆரம்பிக்க போறாங்க. நாங்க எல்லாம் இதனுடைய வெளிப்பாடு தான். அப்ப அந்த பணத்தை வந்து அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை வந்து நம்ம வந்து இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தோமே அப்படிங்கறதுல வந்து இன்னைக்கு நல்ல டோனர்ஸ்ட வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து வாங்கி டெபாசிட் பண்ணி பிளஸ் 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் நம்முடைய சமூக மக்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பயனா மாறுது. இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு தான் இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. இந்த ஒருங்கிணைப்புங்கிறத வந்து இந்த எக்கனாமிக் சேம்பர் மிக சிறப்பான முறையில வந்து முன்னெடுத்துட்டு போகுதுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து தமிழக அளவுல மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு மலேசியா, துபாய், லண்டன் போன்ற இடங்கள்ல இருந்தாலும் வந்து இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இந்த மக்களுக்கு உதவுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நல்ல வெல் செட்டில்டு பீப்புள் வந்து எங்க ஏரியால இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு நீங்க ஒரு சரியான ஒரு குழுவை வந்து அமைச்சு கொடுங்க அப்படின்லாம் வந்து இன்னைக்கு வந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து அந்தந்த பகுதி மக்கள் வந்து அந்தந்த பகுதி முன்னேற்றத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதான் கான்செப்ட். உதாரணத்துக்கு மதுரை அப்படின்னா மதுரைக்காரங்க வந்து அவங்க பகுதியுடைய முன்னேற்றத்துக்கு, சமூக முன்னேற்றத்துக்கு அவங்க ஒரு டிசைன் பண்ணி அவங்க வந்து நம்ம ஒரு வழிகாட்டல் கொடுக்கலாம். நீங்க இது மாதிரி அப்ரோச் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப வந்து வழிகாட்டல் கொடுக்கலாம். அதன் மூலமா வந்து அவங்க வந்து அதை செயல்படுத்தி வெற்றி காண்றது அப்படிங்கறதா என்னுடைய விஷயமா இருக்கு. குறிப்பா வந்து சில சேம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுல செயல்படுறாங்க. இப்ப மதுரை எக்கனாமிக் சேம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அவங்க ஒரு எக்ஸ்போ இந்த 2 வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க அந்த எக்ஸ்போங்கிறது மதுரையிலேயே ஒரு பெரிய ரெக்கார்டு பிரேக் ஆகிற அளவுக்கு அவங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்ல வந்து மினிஸ்டர்ஸ் வந்து எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு பெரிய வாக் அவுட்ஸ் அங்க கிடைக்குது. பெரிய அளவுல வந்து அவங்க அச்சீவ் பண்ணி நிறைய வழிகாட்டல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட்டுக்கு போறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து அவங்க என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. ஒரு மாணவருக்கு கல்வி கட்டணம் 1 லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னா அவங்க ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா அவங்களால 100, 200, 1000, 5000, 10,000 போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அந்த 1 லட்சம் ரூபாய் பணம் உருவாயிருது. அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுறாங்க. அப்போ வந்து அது மாதிரி ஏராளமான குழந்தைகளை வந்து அவங்க வந்து மாணவர்களை, மாணவிகளை வந்து இன்னைக்கு வந்து பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பர் உருவாக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்புங்கிறது இன்னைக்கு இந்த எக்கனாமிக் சேம்பர் மூலமா மிகப்பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியா வந்து அமையும். நிச்சயமா. இப்ப வந்து நம்முடைய அமைப்பு வந்து எல்லாமே வந்து ஒரு டோனர்ஸை ஒருங்கிணைச்சு அதுல இருந்து செயல் திட்டங்களை கொண்டு வரக்கூடிய இந்த பணிகளை நோக்கி முதல் கட்டமா நகர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதனுடைய ஃபீல்டு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல அமைப்புகள் இதே மாதிரி தொடங்கி இப்ப அல்ஹம்துலில்லாஹ் எக்கனாமிக் சேம்பர் ரிசல்ட் எடுத்துட்டாங்க நிறைய இடங்கள்ல. இப்ப குறிப்பா நீங்க பொள்ளாச்சி எக்கனாமிக் சொன்னீங்க. பொள்ளாச்சி எக்கனாமிக் சேம்பருடைய அப்டேட் எல்லாம் நான் ரெகுலரா பாத்துக்கிட்டே இருக்கேன். அதுல நிறைய பணிகள் செய்து முடிக்கப்பட்டு அந்த பணிகளுடைய ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா ஒரு ஊர்ல ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே இது மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட 10 அமைப்புகளை சொல்லி இதெல்லாம் காணாம போயிடுச்சு, இதெல்லாம் செயல்படாம ஆயிடுச்சு, இதெல்லாம் முனியாம ஆயிடுச்சு, ஏற்கனவே பல அமைப்புகள் ஊர்கள்ல இருக்கு, அதை டெவலப் பண்ணலாமே, எதுக்கு 10 அமைப்புக்கு பிறகு 16வது ஒரு அமைப்பு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு அமைப்பு அப்படின்னாலே அது ஏதோ ஒரு இயக்கத்தை உருவாக்குறது மாதிரி 10 பேர்ல இருந்து இன்னொரு 10 பேரை புதுசா உருவாக்கி இன்னொரு குரூப்பை உருவாக்குறோங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாருக்கும் அந்த கேள்விப்பட்ட உடனே உருவாகுது. இது மாதிரி மாநில அமைப்புகள் நிறைய வந்து பல ஊர்கள்ல இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு கோச்சிங் நடத்துறோம் அப்படின்னா கோச்சிங்ல என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு, 2 வருஷம் 3 வருஷம் நீங்க கோச்சிங் நடத்துறதுல என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க குறிப்பா தொழில் வளர்ச்சிக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லிருக்கீங்க. இப்ப இது மாதிரி மாநில அளவுல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குன்னா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய திறன் வந்து அவங்க தொழில எந்த அளவுக்கு வந்திருக்கு, அல்லது புதிய தொழில் முனைவோர்களை எவ்வளவு தூரம் உருவாக்கிருக்கும். சோ இந்த ரிசல்ட்டை காட்டினாதான் நாம இன்னொரு அமைப்பை இன்னைக்கு வந்து நாம உருப்படியா ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுவ முடியுங்கிற அளவுக்கு சூழல் மாறி இருக்கு. அந்த வகையில 2020 இருந்து 5 வருஷம் நீங்க வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. 5 வருஷத்துல இந்த 4 பிரிவுகளுக்கு கீழ் நடத்தப்பட்ட இந்த பணிகள்ல என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சது?
நல்ல கேள்வி. இதுல வந்து நான் ஒரு 2-3 சேம்பருடைய ரிசல்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நேரம் கருதி நான் 2-3 ரிசல்ட்டை சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பிளானிங்கா பண்றோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து யாருமே முழு நேரமா ஈடுபடுறது அப்படிங்கிறது இப்ப நான் ஒரு பெரிய பிசினஸ், எனக்கு டைம் இல்லதான். ஆனா வந்து சமூகத்துக்கான நேரம் ஒதுக்கி நாங்க என்ன பண்றோம்னா, இதுல வந்து ஒரு கட்டமைப்பு கரெக்டா வச்சிருக்கோம். இது எப்படின்னா ஒரு ட்ரஸ்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒரு 20 பேரு, அடுத்து இந்த பொதுக்குழுன்னு சொல்லிட்டு அது ஒரு 50 பேரு, ஆலோசனை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷூரா குழுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்கள்ல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு வியாபாரிகள், முதிர்ந்த வியாபாரிகளை கொண்டு ஒரு குழு, இந்த மாதிரி இந்த குழுக்கள்லாம் வச்சுட்டு எப்படின்னா வாரம் வந்து ஒரு மீட்டிங் நடத்துறோம். ஜூம்ல நடத்துறோம். வாரம் மீட்டிங் நடத்துறோம். பொதுவான மீட்டிங் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஜூம்ல நடத்துறோம். ஜூம்ல வந்து கம்பல்சரியா வந்து மீட்டிங் நடத்திடுறோம். அப்ப வந்து என்னன்னா அந்த டச் இருந்துகிட்டே இருக்கு. திட்டங்களை பரிமாறிக்கிறோம், செயல்பாடுகளை பரிமாறிக்கிறோம். அப்ப வந்து இதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க பொழப்ப விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு செய்யாம இது ஒரு மன நிறைவுக்கு, இறைவனுடைய அருளை பெறுறதுக்கு, இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன நேரத்தை கொடுக்குறோம். சின்ன நேரத்தை கொடுத்து இதுல வந்து இருக்கிறப்ப வந்து இது வந்து தொய்வு இல்லாம வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இதனுடைய பயன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து பள்ளப்பட்டின்னு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்ப இன்னைக்கு நாங்க வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து நான் சொன்ன மாதிரி உருவாக்கி இருக்கோம். இந்த 5 வருஷத்துல ஒரு 5 நிஸ்வான்களை உருவாக்கி இருக்கோம். 5 நிஸ்வான்களை உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு கேர் ஸ்கூல், அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காண்டி ஒரு கேர் ஸ்கூலுங்கிற ஒரு ஸ்கூலை வந்து உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜகாத்துடைய நிதிகளை வச்சு இன்னைக்கு ஒரு 30-40 பெண்களுக்கு கைவிடப்பட்ட ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ள பெண்களுக்கு வந்து ரெகுலரா வந்து இன்னைக்கு நாங்க வந்து ஜகாத்து ஒரு டைலரிங் ஹப் யூனிட் வச்சு எங்களுடைய மெம்பர் எக்ஸ்போர்ட் பண்ற மெம்பருடைய ஒரு தொழில் வாய்ப்புகளை அவங்களுக்கு ஒரு பணிச்சூழல், பெண்களே பணியாற்ற ஒரு பணிச்சூழல் உருவாக்கி அவங்களுக்கு ரெகுலரா வந்து 365 நாள் வேலை வாய்ப்புகளை கொடுத்து அதுல வந்து அவங்களுக்கு மாசம் ஒரு நிலையான வருமானத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க ஒரு 30 மாணவர்களுக்கு வந்து இந்த 5 வருஷமா வந்து ரெகுலரா வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாணவர்களை, ஜகாத் எலிஜிபிள் மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபீ பே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை கட்டி முடிச்ச 2-3-4 பேர் வந்து வெளியே வந்தவங்க வந்து இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதார சூழலே மாறிடுச்சு, அவங்க குடும்ப சூழலே மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஊருடைய இந்த சேம்பர் பண்ற மாதிரி இப்ப நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிளுக்காண்டி பொள்ளாச்சி சேம்பரை சொன்னேன். அதே மாதிரி ராணிப்பேட்டை பாத்தீங்கன்னா, ராணிப்பேட்டை வந்து அங்க எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அந்த லெதர், இந்த செப்பல் பேஸ்டு விஷயங்கள் இருக்கிறப்ப அவங்க வந்து ஒருங்கிணைச்சு இன்னைக்கு வந்து அவங்க ஒரு யூனிட்டவே உருவாக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பள்ளப்பட்டியில் நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி பெக்டோஸ், PECTOES பெக்டோஸ்ங்கிற ஒரு செப்பல் பிராண்டை கிரியேட் பண்ணி இன்னைக்கு எல்லாரும் வந்து அதுல ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு வந்து அது ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி நாங்க வந்து தமிழகம் முழுவதும் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு சப்ளை செயின் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஹோல்சேல் ஹப்பை உருவாக்கி, செப்பலுடைய ஹோல்சேல் ஹப்பை உருவாக்கி, நான் சொன்னேங்கல்ல கூட்டு பொருளாதாரத்தினுடைய ரிசல்ட் இதனுடைய இந்த கான்செப்டுடைய நீங்க சொன்னதுக்கு வந்து கான்செப்ட் மட்டும் இல்லாம அது செயல்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு ரிசல்ட் இதை வந்து நாங்க வந்து அதை வந்து இன்னைக்கு தமிழகம் பூரா ஒரு சப்ளை செயினா எடுத்து ஒரு ஹப்ல இருந்து உருவாக்கி அதுல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு வருவாயை உருவாக்கி அந்த வருமானம் வந்து இன்வெஸ்டருக்கு ஒரு பங்கு போயிட்டு இந்த சேம்பருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பங்கு எடுத்து அந்த சமூகத்துடைய முன்னேற்ற செலவுகளுக்கு அதை பயன்படுத்துறோம். இந்த மாதிரி இதனுடைய ரிசல்ட் ஓரியன்டா வந்து இதை வந்து முன்னெடுத்துட்டு போறோம். இதை வந்து நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது பேசி வந்து அப்படி பிரச்சனைகளை பேசிட்டு அப்படி ஒதுங்கி போகாம இந்த தீர்வுகளை சொல்யூஷன் என்னங்கிற விஷயத்த வந்து நம்ம முன்னெடுத்து அதுக்குண்டான சொல்யூஷன்களை வந்து பல வகையில வந்து முன்னேற்றோம். அதாவது வந்து எக்கனாமிக் சேம்பர்னு பேர் இருந்தால் நாட் ஒன்லி எக்கனாமிக் அப்படிங்கிறது இல்லாம இன்னைக்கு வந்து மார்க்க ரீதியாகவும் சரி, சமூக முன்னேற்றத்துக்காகவும் சரி, இன்னைக்கு கல்வி முன்னேற்றத்துக்காக எல்லாம் பல ஆங்கிள் இந்த 4 எல்லாம் மல்டி டைமென்ஷன்ல வந்து இதை வந்து ஒரு செயல் ரீதியா வந்து எடுத்துட்டு போறோம். இதை வந்து அப்பப்ப பேசி கலைஞ்சிடாம இதை வந்து செயல் ரீதியா எடுத்துட்டு போயிடுறோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நேசம் வளர்த்து தேசம் காப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து இந்த நாட்டுல வந்து நம்ம வந்து முஸ்லிம்கள் வந்து ஒதுங்கி போனனாலதான் நம்முடைய வரலாறுகள் புறக்கணிக்கப்பட்டுருச்சு. வரலாறுகள் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பிளாக் ஹாய்ஸ்டிங் கூட குறிப்பிட்ட நாட்கள் நம்ம செய்யாம ஒரு கொண்டாட்டம் இல்லாம இருந்தனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு வரலாறு சுதந்திரத்துக்காக இந்த ஆகஸ்ட் மாசம் பேசுறோம். இதன் வாய்ப்பா நம்ம திரும்ப ஒரு தடவை வலியுறுத்துறோம். எல்லா பள்ளிவாசல்கள்லயும் கட்டாயம் சுதந்திர தினம், குடியரசு தினத்தினுடைய விழாக்களை கொண்டாடுங்க, தேசிய கொடி ஏற்றுங்கிறத தொடர்ந்து 3-4 ஆண்டுகளா எல்லா ஆண்டுகளும் வலியுறுத்துறோம். இந்த வாய்ப்பு வந்து ஒரு முறை அதை வலியுறுத்துறோம். ஏன்னா இந்த சுதந்திரத்திற்கு முழு தகுதியும் உரிமையும் பெற்றவர்கள் நாம தான். அதனால நாம அந்த பணியை செய்யாம தவிர்க்கிறது அல்லது கண்டுக்காம விடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம தேசத்தை நாம பாதுகாக்காம விடுறது மாதிரி. அதனால ஒவ்வொரு நிர்வாகமும் அதுக்கு தயவு செய்து பள்ளிவாசலுக்கு முன்னால கொடியேற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப அதை வலியுறுத்தி மிகச்சிறப்பு. இதுதான் நாங்க வந்து நேசம் வளர்த்து தேசம் காப்போன்னு ஒரு கான்செப்டாவே வச்சிருக்கிறோம். அதே மாதிரி உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா வகையிலும் உருவாகி
நம்ம வந்து பிறரையும் உருவாக்கணும். அதாவது வந்து இன்னைக்கு மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறதா இன்னைக்கு வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிடும். இதுல வந்து நம்ம ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஒரு 10 வருஷ காலம், அதாவது சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் ஏற்படணும் குறைஞ்சது 33 வருஷம் ஆகுங்கிறாங்க. குறைஞ்சது 33 வருஷம் ஆகுறாங்க. அப்ப வந்து அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இதை வந்து அதாவது இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான் இதை நாங்க வச்சிருக்கோம். அதாவது நீடித்த நிலையான வளர்ச்சி திட்டம் அப்படிங்கறதவே வந்து இதை வச்சு இதை வந்து அதாவது அதான் நீடித்த நிலையான சஸ்டைனபிள் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி வந்து இடையில விட்டு காணா போகாம நீடித்த நிலையான வளர்ச்சி திட்டமா வந்து இதை வந்து ஒரு திட்டமிட்டு இதை செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு வடிவமைச்சு செயல் ரீதியாகவும் இதனுடைய ரிசல்ட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் வந்து இது மிகப்பெரிய கிருபை செய்யணும். இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 30 இடங்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ரீச். அது வந்து நம்ம சாதாரணமா தவிர்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு பல பகுதிகள் தமிழகத்திலே வெவ்வேறு பகுதிகள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. எல்லா திசைகளிலும் பல்கி பெருகிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் இது ஒரு முஹல்லாக்கள் தூரம் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு கான்செப்ட். ஒரு ஊருக்கு ஒண்ணு மாவட்டத்துக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு முஹல்லாக்கள் தூரம் உருவாக்கப்பட வேண்டிய கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொரு முஹல்லாவும் யூனிக்கான ஒரு டிசைன்டா தான் இருக்கும். அந்த முஹல்லாவுக்குன்னு ஒரு பழக்கம், அந்த முஹல்லாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம், அந்த ஊர் மக்களுக்கான ஒரு வாழ்வியல் பின்புலம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு முஹல்லாக்கள்லையும் இது மாதிரியான ஒரு சாம்பர் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்ப வந்து நிகழ்ச்சியின் நிறைவாக இப்போ இந்த ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் சேம்பர் எங்க முஹல்லாவில் ஆரம்பிக்கணும். நாங்களும் இது மாதிரியான ஒரு எக்கனாமிக்லி, சோசியலி அண்ட் பினான்சியலி குறிப்பா அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் எங்களுடைய முஹல்லா குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு இலக்கோட நாங்களும் எங்களுடைய முயற்சிகளை செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க பகுதியில இந்த எக்கனாமிக் சேம்பர் ஃபவுண்ட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதற்கான வழிமுறைகள்? நிச்சயமா அதை வந்து இப்ப யார் யார் அதுல பொறுப்புல இருக்கணுமோ அவங்கள தொடர்பு கொள்ளும் போது அதுக்கு உண்டான வழிகாட்டல் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டல வழங்கிடுவோம். அவங்க வந்து நம்முடைய வழிகாட்டலா இருக்கிற அவங்க மென்டரா இருக்கிற டாக்டர் கலீல் அஹமது முனீர் மௌலானா அவங்க வந்து ஜூம்ல வந்து அவங்க வந்து இந்த கான்செப்டோட விஷயங்களை விளக்கி சொல்லுவாங்க. தேவைப்படாத நேரங்கள் எல்லாம் அதனுடைய நிர்வாகிகள் வந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டு ஜூம்லயோ நம்ம வந்து அவங்களுக்கு வழிகாட்டல ஏற்படுத்துவோம். அப்ப வந்து அவங்க வந்து அவங்க பகுதியில மிக நிச்சயமா நீங்க சொன்னது ஒரு நல்ல கருத்து. இதை வந்து அங்கங்க இல்லாம ஒவ்வொரு முஹல்லாவும் இதை முன்னெடுத்து செயல்படுத்தும் போது இதனுடைய ரிசல்ட் வந்து ஒன்னும் பெட்டர் ரிசல்ட்டா வரும், ஒன்னும் இந்த சமூகத்துக்கு நன்மை பயக்கிற ரிசல்ட்டா வரும். அப்ப யார் யாரெல்லாம் விருப்பம் கொள்றாங்களோ தங்களுடைய முஹல்லாவில், தங்களுடைய பகுதிகளில், தங்களுடைய ஊர்கள் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தாராளமா வந்து எங்களுடைய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும் போது இதுக்கு உண்டான சரியான வழிகாட்டல நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் வழங்குவோம். இப்ப வந்து குறிப்பா மாநில ஃபேஸ் அப்படிங்கிற இந்த மாநில ஒருங்கிணைப்பு அமைப்பினுடைய நிர்வாக குழுவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு கபில் சேட் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான, ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் வேறு வேறு அமைப்புகள் வேறு வேறு நிர்வாகம் இருக்கிறது. நாம சந்திக்கிற இந்த மாநில அமைப்பு சார்ந்து அதனுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு கபில் சேட் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான போன் நம்பர் தரப்படுகிறது. நீங்கள் குறித்துக் கொள்வதற்கு தயாராகலாம். அதற்கு முன்னால் ஒரு நிமிடம் நாம் இந்த கான்செப்டை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். நம்முடைய நேர்கள் உங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்வதற்கு தயாராகட்டும். நேர்களே, நாம் இப்போது வரவேற்புரை நிகழ்ச்சியில் எக்கனாமிக் சேம்பர் எனப்படுகிற சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைப்பு அமைப்பு பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2020ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் கல்வி, மார்க்கம், சமூக ரீதியான வளர்ச்சி, அதாவது கல்வி மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு என்கிற ஒரு 4 முக்கியமான நிலைப்பாடுகளை கொண்டு அந்த 4 நிலைப்பாடுகளிலிருந்து இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கான எல்லா கட்டமைப்புகளையும் மிக அற்புதமாக திட்டமிட்டு மாநில அளவில் ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வந்து அதன் கீழ் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பகுதிகளில் மிக சிறப்பான வெற்றியையும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக கல்வி ரீதியான மாற்றங்கள், சமூக ரீதியான மாற்றங்கள், தொழில் ரீதியான மாற்றங்கள், மிக முக்கியமாக அடுத்த தலைமுறையை முஸ்லிம்களுக்கான மிகப்பெரிய வணிக பின்புலத்தில் இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு வேலையாளர்களாக ஊதியம் பெறக்கூடியவர்களாக மாறியிருக்கும். மீண்டும் அந்த வணிகத்தை கையில் கொண்டு மிகப்பெரிய அளவில் சமூக பொருளாதாரத்திற்கான விதைகளை கொண்டு வருவதற்கான இந்த மாற்றம் ஒவ்வொன்றும் சமூகத்திற்கு மிக தேவையானது. அந்த அடிப்படையில் எக்கனாமிக் சேம்பரை உங்கள் பகுதியில் நிறுவி மாநில அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பின் கீழ் வழிநடத்தி ஒரு மிகச்சிறந்த சமூக மாற்றத்திற்கு நீங்கள் உங்கள் பகுதியில் ஏற்பாடு செய்கிறது என்றால் அதற்கான வழிகாட்டுதலை பெறுவதற்கு ஃபேஸ் என்கிற இந்த மாநில அமைப்பினுடைய முதன்மை நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு கபில் சேட் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. குறித்துக் கொள்ளலாம். உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்க.
போன் நம்பர் குறிச்சுக்கங்க எல்லாரும். 9443 9434 40950 40950. மீண்டும் ஒரு முறை திரு கபில்சீட் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம், மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனமாக கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்க. 9434 40950. மிக்க சிறப்பு சார். உங்களுடைய பணிகள் இன்னும் சிறப்படையட்டும். மாநில அமைப்பாக இந்த அமைப்பு அனைத்து முகல்லாக்களிலும் பல்கி பெருகிவிட்டது. சமூகத்திற்கான மேம்பாடுகள் ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலிருந்தும் நடைபெறுகிறது என்கிற நல்ல செய்தியை விரைவில் பெற வேண்டும். அதற்காக எல்லோருமாக முயற்சிப்போம் என சொல்லி உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சி பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளோம். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நன்றி நேர்களே. இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் இதுவரை எக்கனாமிக் சேம்பர் என்கிற அமைப்பினுடைய செயல்திறன்கள் பற்றியும் செயலாற்றல் பற்றியும் தொடர்ச்சியாக அந்த அமைப்பு ஏற்படுத்தி வருகிற பணிகள் பற்றியும் எவ்வாறு அதனுடைய நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விரிவாக தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு பகுதியிலும் இது துவங்கப்பட வேண்டிய தேவை குறித்தும் பேசியிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் துவங்குவர்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். பயன்கள் நிச்சயமாக சமூகத்திற்கு இருக்கும் என்பதை நிதர்சனமாக துவங்கிய பகுதிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை செல்லாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.